HADR என்பது எந்த இரு நாடுகளுக்கு இடையிலான பயிற்சி? ஆன்சர் இந்தியா மற்றும் மாலத்தீவு. இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையே பாத்தீங்கன்னா முதன்முறையாக HADR அப்படிங்கிற பேர்ல மனிதாபிமான நிவாரண உதவிகளை வழங்குவதற்கான பயிற்சியானது நடந்திருக்கு. ஸோ இதுல HADR அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா ஹியூமானிட்டேரியன் அசிஸ்டன்ஸ் அண்ட் டிசாஸ்டர் ரிலீஃப் அப்படிங்கிறது தான் இதோட ஃபுல் ஃபார்ம். அதாவது மனிதாபிமான உதவி மற்றும் பேரிடர் நிவாரண பயிற்சி. இப்போ ரீசனா இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையே தான் இந்த HADR அப்படிங்கிற பேர்ல முதல் பயிற்சியானது நடத்தப்பட்டிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய INS சாரதா கப்பலானது பங்கேற்றிருக்கு. ஸோ இதுக்காக மாலத்தீவு நாட்டுடைய மாஃபுலா ஃபுஷி அட்டோலுக்கு அந்த பகுதிக்கு INS சாரதா கப்பல் சென்றிருக்கு. சிம்பெக்ஸ் அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் இடையிலான கடல்சார் பயிற்சி. சக்தி அப்படிங்கிற பேர்ல இந்தியாவுக்கும் பிரான்ஸுக்கும் இடையே கூட்டு ராணுவ பயிற்சி நடத்தப்படுது. தர்காஷ் அப்படிங்கிற பேர்ல இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே பயங்கரவாத எதிர்ப்பு பயிற்சியானது நடத்தப்படுது. ஜிமேக்ஸ் அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையிலான கடல்சார் பயிற்சி. நொமேடிக் எலிஃபென்ட் 2024 நொமேடிக் எலிஃபென்ட் அதாவது தமிழ்ல நாடோடி யானை அப்படின்னு கேட்கலாம். இந்த பெயர்ல பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் மங்கோலியா நாட்டுக்கும் இடையே ராணுவ பயிற்சியானது நடத்தப்படுது. மைத்ரி அப்படிங்கிற பேர்ல இந்தியாவுக்கும் தாய்லாந்து நாட்டுக்கும் இடையே கூட்டு ராணுவ பயிற்சி நடத்தப்படுது. காஜிண்ட் அப்படிங்கிற பேர்ல இந்தியாவுக்கும் கஜகஸ்தான் நாட்டுக்கும் இடையே கூட்டு ராணுவ பயிற்சி நடத்தப்படுது.